என்னை விட்டு போகாத ராம். என்னை மன்னிச்சிடு ராம். மகா பேச்சை கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு ராம். டாக்டர், அவர் எது சொல்றாரு? சேது, இங்க பாருங்க. ராம், என்ன மன்னிச்சிடுறா. அப்பா விட்டு போகாத ராம். ராம் பத்தி தான் பேசுறாரு. ஓகே டாக்டர். விட்டு போகாத ராம். நீ வந்துட்டியா ராம்? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ தப்பு பண்ணல. அப்பா எப்படி இருக்காரு? சேது நல்லவர் ராம். அவர் மனசார தப்பு பண்ணல. நீ போனதுனாலதான் இப்படி ஆயிட்டாரு. ராம், எங்களை விட்டு போயிடாத ராம். என்ன விட்டு போயிடாத. டேய், அண்ணன் மயக்கத்துல கூட உன் பேரை தாண்டா புலம்பிக்கிட்டே இருக்காரு. அண்ணே, அப்பா கிட்ட சொல்லுங்க, உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. நீ அப்பா கூடவே இருன்னு போயிடாதன்னு. அண்ணா, உங்களுக்கு தையக்காரி வேண்டாம். அவளை விட்டு வந்துருங்கண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த சீதா தான். என்ன பேசுறீங்க? தப்பு தப்பா பேசாதீங்க. பாஸ், அவங்க எப்பவுமே இப்படிதானே பாஸ். இத பெருசு பண்ணாதீங்க. நீ பேசாத. ஏன் சித்தி? ஏன் சீதா பேசக்கூடாது? சீதா என் வைஃப். ஏமா, இப்ப என்ன பிரச்சனை? சேதுவுக்கு உடம்பு முடியலங்கிறது உண்மைதானே? இல்ல வழக்கம் போல நடிப்பா? என்ன நடிக்கிறோமா? நாங்களா? நாங்களே பயந்து போயிருக்கோம். என்ன பேசுறீங்க நீங்க? என்னங்க, நாங்களே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் ஓடி வந்தா சீதாவை பத்தி எங்க கிட்டயே குறை சொல்றீங்க. அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? இந்த பாருங்க, இது எங்க ஃபேமிலி விஷயம். நீங்க தலையிடாதீங்க. மாப்ள, என்ன இது? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் ஓடி வந்திருக்கோம். அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. டேய், நாங்க என்னடா தப்பா பேசிட்டோம்? சொல்லுங்க டாக்டர். அப்பாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காரு? பிபி ஹையாவே இருக்கு. என்னன்னு தெரியல. ஏதோ காரணம் இருக்கு ராம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவங்கள டென்ஷன் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் பொழப்பே. சீதா, மரியாதை. எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? நான் கோவப்படாம வேற யார் கோவப்படுவாங்க? என்ன பேசுறான்னு பாத்தீங்கல்ல? இவ யாருடா? இவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கடவுளே, எந்த சம்பந்தமும் வேணாம் தானே நாங்க போனோம். எங்க வந்து என்ன பேசுது பாரு. ராம், நீங்க உள்ள வாங்க. டாக்டர். ராம், உங்க பேரை தான் அடிக்கடி சொல்லி முனகிட்டே இருக்காரு. ராம், அப்பா
கிட்ட வார். நான் பார்க்கலாமா டாக்டர்? நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ராம், நீங்க வாங்க. மகா, இந்த தையல்காரிய பார்க்க விடக்கூடாது. என்ன மீறி போயிடுவாளா அவ? உள்ள போனா அண்ணங்கிட்ட ஏதாவது சொல்லி கொடுப்பான். சீதா, என்னமோ பேசுதுங்க பாரு. பதிலுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பா, 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 ராம், ராம் வந்திருக்கப்பா. கண்ணை தரங்கப்பா. அப்பா, உங்க ராம் வந்திருக்கேன். அப்பா, அப்பா, அழாதீங்கப்பா. நான் வந்துட்டேன்ப்பா. உங்க ராம் வந்துட்டேன்ப்பா. சேது, உங்க சன் ராம் வந்துட்டாரு. உங்களை விட்டு போக மாட்டாரு. நீங்க நல்லா இருக்கீங்க சேது. ஆமாப்பா. மாமா, பாஸ் வந்துட்டாங்க மாமா. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிரும். அவரால சரியா பேச முடியாது. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க வந்திருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். ராம், ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையா ராம்? ஆமா டாக்டர், நானும் சீதாவும் அப்பா விட்டுட்டு தனியா வந்துட்டோம். ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணும்போது தான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. ராம், சேது சார் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? இப்பதான் சார் அவங்க அப்பாவுக்கு பயமே வந்திருக்கு. உண்மையாவே ராம இழந்துருவோமோன்னு பயம் வந்துருச்சு. வழக்கமா இப்படிதான் சார். உடம்பு பாதிக்கப்படும் போது மனசு அலர்ட் ஆகும், மூளை பின்னோக்கி யோசிக்கும், வாழ்க்கைய எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கணும், இப்படி வாழ்ந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. டாக்டர் நல்லா இருக்காருல்ல, பிரச்சனை எதுவும் இல்லையே? ராம் அவர் கூட இருந்தா பிரச்சனையே இல்லை. இது உடல் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல, மனசும் சேர்ந்ததுமா. டாக்டர், நான் என்ன பண்ணணும்? அப்பாவுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, சொல்லுங்க. தயவு செஞ்சு சேதுவை விட்டு போயிட வேண்டாம். இங்க பாருங்க ராம், அவரால் சரியா நடக்க முடியாது, தனியா சர்வை பண்ண முடியாது. கூட நீங்க இருந்து அவரை கவனிச்சுக்கிட்டா நல்லது.
சீதா, நீயும் மாப்பிள்ள கூடயே இருந்துருமா. அவர் மட்டும் தனியா இருக்க வேண்டாம். ஆமாம்மா. சீதா, ராம தனியா விட்டுறாத. கொத்தி தின்னுடுவாங்க. குடும்பமா இது. மாப்பிள்ள, அப்பா கூட கொஞ்ச நாளைக்கு இருங்க. அப்பாக்கு அன்பு காட்ட தெரியலையே தவிர உங்க மேல உசிரியே வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில நீங்க கூட இருக்கிறது தான் நல்லது. ராம், நீ ஊரை விட்டு போறன்னு சொன்னதும் சேது துடிச்சு போயிட்டாரா. உண்மைய சொல்லணும்னா நீ அவரை விட்டு போயிடுவன்னு பயந்துதான் அவருக்கு ஸ்ட்ரோக்கே வந்திருக்கு. ஆமாராம், நேரடியா சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. அதான் உண்மை. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவர் கூட இருக்கிறதா நல்லது. நீங்க கூட இருந்தாதான் அவர் சீக்கிரம் குணமாவாரு. ஆமா மாப்பிள்ள, அப்பாவுக்காக கொஞ்சம் சகிச்சுக்கங்க. என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீங்க அவரோட தான் இருக்கணும். மாப்பிள்ள, ஒரு மகனா இந்த நேரத்துல நீங்க அவரை கவனிச்சுக்கணும். அது மட்டும்தான் அவருக்கு நல்லது. பத்திரமா பாத்துக்கிடுங்க. சீதா, நானும் அம்மாவும் கிளம்புதானே. சீதா, எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. பாத்துக்க. மாமா, தேங்க்யூ ஸோ மச். சீதாவை பத்தி யோசிக்காம அப்பா கூட இருக்க சொல்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். விடுங்க மாப்பிள்ள, எல்லாமே மாறும். உங்க அப்பா மாறலையா? சரியா? நாங்க வாரோம். வாங்க. அம்மா அம்மா வாரம்மா. சரிப்பா, வரேன். சரி, போயிட்டு வாங்க. வரேன். டாக்டர், நான் அப்பா விட்டு எங்கேயும் போக மாட்டேன் டாக்டர். அப்பா கூடவே இருப்பேன். குட், வெரி குட். டாக்டர் வந்தாருன்னா கண்டிஷன் என்னன்னு கேட்கணும். மகா, நாங்க போயிட்டு வரோம். ராம கூட்டிட்டு போக வேண்டாம், விட்டுட்டு போங்க. இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படிமா மாப்பிள்ளைய கூட்டிட்டு போக முடியும்? மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, இனிமே அப்பாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. கவலைப்படாதீங்க. ராம மட்டும் விட்டுட்டு போனா போதும். புரியுதா? சரியா புரியல. என்ன சொல்றீங்க? அக்கா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அதாவது எங்க ராம மட்டும் விட்டுட்டு போங்கன்னு சொல்றோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க சீதாவை நீங்க கூட்டிட்டு போலாம். நாங்க யாரும் தடுக்க மாட்டோம். என்ன யோசிக்கிறீங்க? ராம மட்டும் விட்டுட்டு உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போங்க. உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போறதுக்கு நாங்க ஒன்றும் தடங்கல் பண்ண மாட்டோம். ஏங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? சீதா இப்ப எங்க பொண்ணு இல்ல, ராமோட பொண்டாட்டி. கூட்டிட்டு போலான்னு தானே வந்தீங்க? சேதுவுக்கு ஸ்ட்ரோக் வரலனா கூட்டிட்டு தானே போயிருப்பீங்க. உங்க ஆசைக்கு நாங்க தடை போட விரும்பல. இப்பவே சீதாவை கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நாங்க எதுக்கு கூட்டிட்டு போனோம்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை இப்ப விளக்க முடியாது. நீங்க கூட்டிட்டு போங்க, அவ்வளவுதான். புரியுதா? அதையே அம்மா கிட்ட சொல்லுதிய, பாஸ் கிட்டயே சொல்லுங்க. நாங்க போக சொல்லல. நீதானே ஊருக்கு போறேன்னு முடிவு பண்ண. நீ முடிவு பண்ணிட்டு அதை தடுக்க முடியுமா என்ன? அதான் கூட்டிட்டு போக சொன்னோம். உனக்காக தான் சொன்னோம். நீ கிளம்பு. நீ மட்டும் போற. ராம் வரமாட்டான். அப்படியா? ஏன்? இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? தேவைப்பட்டா அதையும் செய்வேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? அவங்க இப்படி எல்லாம் பேசினா நம்ம எப்படி பேசுறது? போகலனா இருக்க முடியாது. போலேனாலும் நீங்க இருக்க முடியாது. அவ்வளவுதான். போறதா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. போயிட்டா உனக்கு நல்லது.
உங்க அப்பா அம்மா கூட போய் சந்தோஷமா இருக்கலாம். அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். ஏய் என்னடி சொல்ற? அதான் சொல்லிட்டாங்கல்லம்மா, நான் எப்படி இருக்கிறது? நல்ல முடிவு. சிறப்பு. சீதா, அவசரப்படாத. வேற என்னப்பா பண்றது? மகாலட்சுமி அவங்க குரூப்பும் என்ன சொல்லுதாகன்னு பாஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஏய், அவங்கிட்ட எதுக்கு சொல்ற? அவங்க தானே என் புருஷன், அவங்க கிட்ட சொல்லாம போக முடியுமா? நீங்க எப்படி மாமா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. ராம் கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். சீதா, இங்க நடந்தது அப்படியே ராம் கிட்ட சொல்லிடு. அப்பதான் இவங்க எல்லாம் யாருன்னு அவனுக்கும் புரியும். அங்கிள், அவங்களுக்கு புரிஞ்சு பல நாள் ஆச்சு. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இப்படியே தான் இருப்பீங்களா? என்ன ஜென்மம்? ஹலோ, பார்த்து மரியாதையா பேசுங்க. மரியாதை. சேதுவையும் சுபாஷையும் ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. அதுக்கு பிறகு போத ஆசாமிக்கு மீராவை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சு மொத்த குடும்பமும் சிக்கினீங்க. கடைசியா படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கத்திய கொடுத்து சீதாவை கொலை பண்ண சொல்லி அனுப்புனீங்க. என்ன கன்றாவி இதெல்லாம்? சீதா, இவங்கள சும்மா மன்னிச்சு விட்டா நல்லா இருக்காது. ஏம்மா சீதா, நீ மட்டும் ஒரு கையெழுத்த போட்டு கொடு. அந்த 3 பொண்ணுங்களையும் கொலை முயற்சி கேஸ்ல உள்ள வைக்க. நீங்க என்னங்க அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? தூக்கி உள்ள வைங்க, அப்பதான் இதுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். ஆமாமா, அதான் சரி. கோர்ட்ல நான் சாட்சி சொல்றேன். என்ன பழகலாமா? இங்க பாருங்க, சீதாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இனிமே நான் பொறுத்து போக மாட்டேன். அடுத்த முறை வரும்போது சம்மந்தியா வரமாட்டேன், இன்ஸ்பெக்டரா வருவேன். சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கோம். முடிஞ்சா உங்க ஏரியாவுக்கு இன்ஸ்பெக்டரா வருவேன். அடிக்கடி போதைப் பொருள் கேஸ் கிடைக்கும்ல. சீதா, வரேம்மா. சீதா, ஏதாவதுன்னா உடனே போன் பண்ணு. அம்மா, நீங்க கவலைப்படாம போங்க. கவலைப்படாம போங்க, போன் வரும். என் கவலை சீதாவை பத்தி இல்ல, உங்களை நினைச்சுதான். பார்த்து ஒழுங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லது. உமா, வா வா போவோம். அங்கிள், நீங்க போய் பாஸ் கூட இருங்க, நான் அப்பாவை அனுப்பிட்டு வரேன். அண்ணே, அண்ணே, அண்ணே. அம்மா மீரம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல் போலையாமா? ஹாஸ்பிட்டலுக்கா? அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சீதா இப்பதான் கால் பண்ணி சொன்னா. டிஸ்சார்ஜ் தாம்மா, ஆனா இன்னும் வீட்டுக்கு வரல. அநேகமா வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு என்னாச்சு? நான் என்னம்மா சொல்றது, உங்களுக்கு தெரியாததா? பெரிய ஐயாவுக்கு அளவுக்கு அதிகமா கவலைமா, அதான் ஐயாவை படுக்க வச்சிடுச்சு. ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குது, அநேகமா ஐயா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏய் நீங்களா எங்க நிக்கிறீங்க? உள்ள போங்க. எல்லாரும் இருங்க. யாரும் உள்ள போக கூடாது. ஏன் போக கூடாது? கொஞ்சம் இருங்க. அங்கிளுக்கு ஆரத்தி எடுக்கணும். அப்புறம் போங்க. செல்வி அக்கா, செல்வி அக்கா. அம்மா போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அண்ணே மீரா வந்திருக்க, என்ன பேசுறே? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்பதான் கொஞ்சம் குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். நீ அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி மறுபடியும் இவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வச்சிராத. ஏங்க உங்க நல்லதுக்காக தாங்க சொல்றேன். உங்களை டாக்டர் டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. அண்ணே நீ இருண்ணே. என் அண்ணன் என்ன பண்ணீங்க? அவருக்கு ஏன் இப்படி ஆச்சு? ஏய் என்ன திடீர்னு உங்க அண்ணன் மேல அப்படியே அக்கறை பொத்துக்கிட்டு வருது? என்ன திட்டுறதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஏய் உனக்கு என்னடி நான் சொல்றேன்? இவருக்கு பிரஷர் கொடுக்காதீங்க. இந்தாங்கம்மா. பொண்டாட்டி தலையில வச்சிருக்கிற 3 மடை பூ கூட ஏன் காசுல வாங்கினதுதான். வெக்கமா இல்ல உனக்கு?